பெரும்பான்மை உள்ள பகுதியில திருப்பூர், கோவை, ஈரோடு அந்த பகுதியில பாராளுமன்ற உறுப்பினரா கவுண்டர், சட்டமன்ற உறுப்பினரா கவுண்டர், மாவட்ட கவுன்சிலரா கவுண்டர், கோவை மேயர் கவுண்டர், திருப்பூர் மேயர் கவுண்டர். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்க பகுதியில பார்த்தோம்னா கன்னியாகுமரியில இந்த திமுகவும் அதிமுகவும் நாடாருக்கு மட்டுமே கொடுக்கிறார்கள். அதே போல பெரும்பான்மை உள்ள மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர்ல பெரும்பான்மையாக இருக்கின்ற முத்திரையர் சமுதாயத்திற்கு மத்திய பகுதியிலும் தென் பகுதியிலும் எந்த கட்சியும் சீட்டு தராது. இந்த சமூக நீதியை காக்கின்ற திமுகவும் அதிமுகவும் விருதுநகர்ல ஒரு முத்திரையருக்கு எம்எல்ஏ சீட்டோ பாராளுமன்ற சீட்டோ பஞ்சாயத்து தலைவரோ இதுவரை கொடுத்தது கிடையாது. திருச்சுழி, விருதுநகர் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில 80% அங்க ஒரு சீட்டு இதுவரைக்கும் கொடுத்தது இல்லை. திருச்சியில பெரும்பான்மை முத்திரையர், போனா போதும் 2 தொகுதி மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஸ்ரீரங்கமும் முசிறியும். திருச்சியோட அதிகமான எந்த பகுதியில் முத்திரையர் பெரும்பான்மை அடர்த்தியாக இருக்கிறார்கள் என்றால் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் தெரிஞ்சுக்கணும் தோழர்கள், சகோதரர். ஆலங்குடிங்கிற ஒரு தொகுதி மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் பெரும்பான்மை யாரு? முத்திரையர். ஆனா திமுக அதிமுக இன்று வரை இந்த ஆலங்குடிங்கிற ஒரு தொகுதி ஐயா ஏவி இருந்தனால, ஏவிங்கிற ஒரு மாவீரன் அங்க இருந்தனால அந்த தொகுதியை கைப்பற்ற முடிஞ்சு. மீதி எந்த தொகுதியும் இந்த சமூக நீதி பேசுகின்ற திமுக அதிமுக இதுவரைக்கும் கொடுத்தது. அதுதான் சமூக நீதி. கையேந்திய காலம் போவதும் நமக்கான ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும், நாம் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். எப்படி ஆகுமா? ஆவச்சா? ஒவ்வொரு சாதியும் தனக்கான ஒரு அமைப்பை கட்சியை உருவாக்கி உங்கள் பகுதியே சாட்சி, வட மாவட்டங்களே சாட்சி. பறையர்களுக்கு அதிகாரம் இந்த திமுகவிலும் அதிமுகவிலும் மறுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை திருமாவளவர்கள் தலைமை ஏற்றது பிறகு என்று விடுதலை சிறுத்தைகள் பறையர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் சென்று விட்டார்கள். 2 பாராளுமன்ற உறுப்பினரும் 4 சட்டமன்ற உறுப்பினரும். அதே போல் திமுகவில் அதிமுகவிலும் வன்னியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அதிகாரத்தை அனுபவிக்க விடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்று உருவானது, அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற வன்னியர் உரிமை கஷ்டத்தை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சட்டமன்றத்தில் போய் பேசுவாங்க. திமுக கொரோனா என்ன சொல்றாரோ, அதிமுக கொரோனா என்ன சொல்றாரோ அதுதான் வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர் பேசணும். திமுக அவரு அதிமுக வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக என்ன சொல்லுதோ அதெல்லாம் பேசணும். ஆனா வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், பறையர்களுக்காக உருவாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர், பறையருக்கு விருதுநகர்ல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ராமநாதபுரத்தில் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் சட்டமன்றத்தில் அவர் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கலாம், பேசலாம், உரிமையை கேட்கலாம். இந்த ஒரு 2 கட்சி மட்டுமா? இல்ல, கவுண்டர்கள் பெரும்பான்மையாக இருந்தும் திமுக அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்தியும் கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு சொல்லி கவுண்டர்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கி அவர்கள் ஒரு எம்பி இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அவர்களுக்கான உரிமையை கேட்டு பெறுகிறார்கள். இன்னொரு நம்ம பொறுப்பாளர்களுக்கான நம்ம தொண்டர்களுக்கான உரிமைகளை பெறும்போது எப்படி பெறுதுன்னா, நீங்க திமுக இருக்கீங்க, அதிமுக இருக்கீங்க, காங்கிரஸ்ல இருக்கீங்க, தேர்தல் நிலப்பெறும் போது பாராளுமன்ற தேர்தலோ
சட்டமன்ற தேர்தலோ நடைபெற போது அந்த திமுக ஒரு பறையரை, இந்த திமுக ஒரு வன்னியரை, ஒரு தொண்டனை பாராளுமன்ற கூட்டணி நடக்கும் போது, தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போது ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வைப்பானா? அந்த உரிமையை அவங்களால பெற முடியுமா? பெற்றுச்சா? இல்ல. ஆனால் அந்த பறையர் அந்த பகுதியில மாவட்ட செயலாளர் இருக்கின்ற, திமுக மாவட்ட செயலாளர் இருக்கின்ற பகுதியில் இருக்கிற ஒரு பறையர் விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் என்ற அங்கீகாரத்தில் அனைத்து சாதிகளுக்கு முன்னாடி நான் பறையண்டா விடுதலை சிறுத்தையின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க. அதே திமுக அவனுக்கு இல்லை. இதேதான் அதிமுக, பிஜேபி இதுதான். அப்ப தான் சமுதாயம் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் தனக்கான ஒரு சங்கமும் ஒரு கட்சியும் உருவாக்கணும். அதுதான் தமிழகத்தின் கட்டாயம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் என்ற சங்கத்தை தலைவர்கள் உருவாக்கி தமிழகத்தில், அது திருச்சியில மட்டும்தான் முத்திரையர்கள் இருக்காங்க. முத்திரையர்கள்னா முத்திரையர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி 29 உட்பிரிவு, வளையர், அம்பலக்காரர், கௌரவ நாயுடு, சேர்வை அப்படின்னு சொல்லி 29 உட்பிரிவும் சேர்ந்ததுதான் முத்திரையர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சொல்ல வச்சாங்க. அரசாணை போட்டிருக்கு, தமிழக அரசு அரசாணை போட்டிருக்கு. 29 உட்பிரிவும் சேர்ந்தது முத்திரையர் என்று. அவளுக்கு அநீதிகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. மத்திய மாவட்டம், தென் மாவட்டத்திலும் இழக்கப்பட்ட அநீதிகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. தலைவரின் ஒரே நோக்கம் முத்திரையர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தனக்கான ஒரு தலைவன் தமிழகத்தில் இருக்காரு, அவருக்கு போன் பண்ணாங்கன்னா உடனே அவர் எடுப்பாரு. சுற்றுப்பயணம் செய்து அந்த சூழ்நிலையை உருவாக்கினோம். தமிழகத்துல சென்னை திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமநாதபுரத்துல இருந்து ஒசூர் வரைக்கும் உள்ள முத்திரையர்கள் உட்பிரிவுல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நேரத்தில் போன் அடிச்சாலும் தலைவர் எடுப்பார். அவருக்கான பதிலும் நீதியும் கிடைத்தது. அது விளைவு என்ன? தமிழகத்தில முத்திரையர் சங்கம், வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் மதுரையில 2021 வளையர் வாழ்வுரிமை மாநாடுங்கிற பேர்ல மாநாடு நடத்தி 3 லட்சம் பேரை திரட்டணும். அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டாங்க. மிகப்பெரிய சக்தியை திரட்டி காமித்தோம். மத்திய தமிழகத்தில் மட்டுமல்ல, தென் தமிழகத்திலும் இந்த மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத நிரூபித்த சங்கம். ஒரு சாதி சங்கம் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமாக இருந்து தமிழர் தேசம் கட்சியாக மாறி இன்று மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் இன்று திமுகவும் அதிமுகவும் அடுத்தபடியாக 3வது சக்தியாக, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற சக்தியாக மாறி இருக்கு, வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். இங்க உங்க பகுதியில் எப்படி திமுக அதிமுக அடுத்து விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்வார்களோ, அதே போல மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் திமுகவும் அதிமுகவும் அடுத்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற சக்தி யார் என்றால் தமிழர் தேசம் கட்சி மட்டுமே. அந்த நிலைமையும் இன்று வட மாவட்டத்திலும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் ஒற்றுமையாக ஒற்றை தலைமையை ஏற்று தமிழர் தேசத்தில் பயணிக்கணும். பொறுப்பு வாங்கினவங்க, வாங்க போறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி